வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர் வெக்கேஷன்ஸுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா நோட் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்தெந்த பிளேஸுக்கெலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஏன் ஃப்ரெண்ட்ஸோட சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லேட்டராக நான் எடுத்து வச்சுருக்க அந்த லிஸ்ட்டை பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பிளேஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸை நிறைய பேர் சின்ன வயசுலேருந்தே போகணும், காலேஜில் போகணும், ஸ்கூலில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக பிளான் போட்டிருப்பீங்க. ஆனால் அந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆகிருக்காது. என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. நன் அதர் தென் கோவா. ஆமாங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருமே சேர்ந்து கோவாவுக்கு பிளான் போட்டோம். பட் எதுவுமே நடக்கலை. அதுக்கெல்லாம் ஒரு டைம் வேணும்ல, அந்த டைம் வரும். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட், கோவா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் டு எக்ஸ்ப்ளோர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கைஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கோவா மாதிரி ஒரு பார்ட்டி பண்ணுற பிளேஸை நீங்கள் மோஸ்ட்டாக எங்கேயுமே பார்க்க முடியாது. கோவா இஸ் ஃபேமஸ் ஃபார் போர்ட்டுகல் ஆர்கிடெக்சர் அண்ட் போர்ட்டுகல் குசைன்ஸ். அங்கே போனீங்கன்னா நீங்கள் இந்த போர்ட்டுகல்ஸோட ஃபுட்ஸு, குசைன்ஸ் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். கோவா இஸ் ஆல்சோ ஃபேமஸ் ஃபார் பீச்சஸ். இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அண்ட் ஒரு விஷயத்துக்கு குறைய கிடையாது, நைட் அவுட் பார்ட்டிஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு கோவாவுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே மோஸ்ட்டாக கிடையாது. நீங்கள் போனீங்கன்னா ஜாலியாக சில் பண்ணலாம். இந்த சம்மருக்கு கோவாவுக்கு போனீங்கன்னா என்ஜாய் தான், அடிச்சு தூக்கு தான், அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கோவாவுக்கு எவ்வளோ எஸ்டிமேஷன் ஆகும்டா ஆர்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டிங்கன்னா, இது ஒரு அப்ராக்சிமேட் எஸ்டிமேஷன். இது கண்டிப்பாக வேரி ஆகும். இப்போது நீங்கள் ஒரு ஹை பட்ஜெட் போகிறீங்க, மோட் ஆஃப் வெஹிக்கல் காசு அதிகமாகுது, எடுத்துக்கிற ஃபுட்டோட அந்த ரெஸ்டாரண்ட் அங்கே காசு அதிகமாகுது, நீங்கள் ஸ்டே பண்ணுற ஹோட்டலோட காசு அதிகமாகுதுன்னு கண்டிப்பாக இந்த எஸ்டிமேஷன் சேஞ்ச் ஆகும். அப்ராக்சிமேட்டாக நான் போட்ட எஸ்டிமேஷன் படி பார்த்தா உங்களுக்கு ஒரு 8K to ஒரு 12K ஒரு 3 to 4 டேஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் கோவாவுக்கு போனீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் முன்னாடியே சொல்லிடுறேன், நம்ம பார்க்க போகிற எல்லாமே கொஞ்சம் ஹை பட்ஜெட்டில் தான் இருக்க போகுது. பட் எதுக்குமே எது சலிச்சதுமே கிடையாது நம்ம எடுத்துக்கக்கூடிய பிளேஸ். ரெண்டாவது நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பிளேஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸ் ரொம்ப இந்த கூல் கிளைமேட்டாக இருக்கவங்க, இந்த சில் கிளைமேட்டை விரும்புகிறவங்க, அவங்களுக்கு இது பிடிக்கும். ப்ளஸ் வாழ்க்கையில் ஒரு வாட்டி ஸ்னோவை நேரில் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிளேஸ் கண்டிப்பாக பிடிக்குங்க. நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். ஸோ நான் இப்போ மணாலியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மணாலியுமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நார்த்தன் பார்ட் ஆஃப் த இந்தியாவில் தான் இந்த மணாலி இருக்குது. ஸோ இந்த மணாலியில் நீங்கள் போனீங்கன்னா மோஸ்ட்டாக நீங்கள் சில விஷயங்கள்லாம் என்ஜாய் பண்ணலாம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று கிளைம்பிங் ஹிமாலயாஸ், ட்ரக்கிங் மாதிரி போகலாம். ரெண்டாவது ஸ்னோ ஸ்கீயிங் பண்ணலாம். இல்லை மூணாவது கேம்பிங். ஸோ இந்த சில் கிளைமேட்டுக்கு ஒரு ரெசார்ட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றி கேம்ப் ஃபயர் மூட்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் மணாலியில் பண்ணலாம். இந்த மணாலிக்கு எவ்வளோடா எக்ஸ்பென்ஸ் ஆகும் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, ஸோ இதுவுமே அப்ராக்சிமேட் தான், நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே அப்ராக்சிமேட், டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் எக்ஸ்பென்சஸ். அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அப்புறம் நீங்கள் என்ன ப்ளேம் பண்ண விட, நான் போயிட்டு வந்தேன்னா எனக்கு அதிகமாகிடுச்சு, இல்லை நான் போனால் எனக்கு கம்மியாகிடுச்சு, நீ நான் அதிகமாக சொல்லணும் அப்படின்லாம் சொல்கிறாதீங்க. சேம் இதுக்குமே ஒரு 10 to கிட்டத்தட்ட ஒரு 13 to 14K செலவாகிடும். நீங்கள் ஒரு 4 to 5 days நீங்கள் மணாலியில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால், ஸ்டே பண்ணி எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தால். நம்ம வீடியோவில் அடுத்து இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க. ஸோ இதை பற்றி நிறைய பேர் கிட்டத்தட்ட பேசியிருப்பாங்க. இதை மோஸ்ட்டாக இந்த ப்ரைவேட் கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்ஸ் அதில் ட்ராவல் பண்ணுறத விட மோஸ்ட்டாக இதை உங்களோட பைக்லேயோ இல்லை கார்லேயோ போகணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆமாங்க, கரெக்ட். இதுவுமே ஒரு ஸ்னோ சம்மந்தப்பட்ட இடம் தான், வேறு எதுவுமே இல்லை, லடாக். எனக்குமே ஒரு ஆசை இருக்குது, கண்டிப்பாக லடாக்கு போகணுன்னு சொல்லிட்டு. லடாக்கில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் லேண்ட்ஸ்கேப். நீங்கள் அந்த லடாக்கில் அந்த வியூ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும், ஒரு மைண்ட்குள்ளே ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும். அந்த மாதிரி நேச்சரை நம்ம சிட்டிக்குள்ளேயே ஃபுல்லாக பில்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக நம்ம மைண்ட் தாட்ஸ் எல்லாமே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவுமே நார்த்தன் பார்ட் ஆஃப் த இந்தியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ லடாக்கு போனீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரக்கிங். ஸோ இது ஒரு மவுண்டைன் பேஸ்ட் பிளேஸ் தான். ஸோ ட்ரக்கிங் ட்ரை பண்ணலாம். பட் இது ஸ்னோ, இட் வாஸ்
கம்ப்ளீட்டாக ஸ்னோவாக இருக்காது, பட் ஸ்னோ வந்து இந்த ஸ்னோ கேப்டு மவுண்டைன் சொல்லுவாங்களே, இந்த மவுண்டனோட டாப்பில் மட்டும் ஸ்னோ இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இது. மோஸ்ட்டாக ரெக்கமெண்டட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லடாக்கு போகிறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது கார் ஆர் பைக், ஸோ அதில் போனீங்கன்னா அந்த ஃபீலே தனியாக இருக்கும். நோட் த பாயிண்ட், வித் எல்லா சேஃப்டி கியர்ஸுமே யூஸ் பண்ணுங்கள். ஸோ ட்ராவல் பண்ணும்போது எல்லா சேஃப்டி கியர்ஸுங்களோடுமே ட்ராவல் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஓகேவா? ஸோ நான் சொன்னேன், ஆர்கே சொன்னால் பைக்கில் போகிறேன், காரில் போகிறேன்னு சொல்லிட்டு போங்க, தப்பு இல்லை, பட் ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ஃபாலோ த சேஃப்டி கியர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ இந்த பிளேஸுக்கு எவ்வளோடா ஆர்கே செலவாகும் அப்ராக்சிமேட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மற்ற ரெண்டுத்தை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அதிகமாகவே செலவாகும். ஏன்னா இது வந்து நம்ம பர்சனல் வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் மற்ற கன்சம்ஷன், ஃபியூல் கன்சம்ஷன், ஸோ மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் பார்க்கணும், கொஞ்சம் டிக்ரீஸாக தான் ஆகிற மாதிரி இருக்கும், பட் கம்ப்ளீட்லி ஒர்த். ஸோ எவ்வளோட ஆர்கே ஆகும்னு கேட்டிங்கன்னா 20K to 25K. நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 to 5 days வந்து நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க லடாக்லனா, கண்டிப்பாக இந்த ரேட் வந்து உங்களுக்கு வந்துடும் அப்ராக்சிமேட்டாக. அவ்வளோதான் மக்கள். ஸோ நான் சொன்ன இந்த பிளேசஸ் எல்லாமே வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட இதில் வந்து நான் போல நேரில் நான் கூகுளில் ரிசர்ச் பண்ணி இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி அனாலிசிஸ்லாம் பண்ணி தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து என்ன சேஞ்சஸ் இருந்தாலும் சரி, என்ன ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லி என்னை மன்னிச்சிருங்க. சாரி ஃபார் தட். அடுத்த வீடியோவில் நான் அதை அப்கிரேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த இடத்துக்குலாம் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் வந்து என்னை டேக் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து என்னை டேக் பண்ணுங்கள். எல்லா பிளேஸுமே நல்ல பிளேஸ் தான், எல்லா பிளேஸுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் நம்ம நேரில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம Mr.RK சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ, see you, bye.